தகுதிப்படுத்தி உம்மை ஸ்துதிக்கிற ஸ்துதிகளும் ஜெபங்களும் பரலோகம் அங்கீகரிக்கும்படி உமது கிருபை எங்கள் மேல் இறங்கி வரட்டும். திரளான உம்முடைய மக்களை கொண்டு வருவீராக. அழிந்து போகிற ஏராளத்திலிருந்து ஒரு கூட்ட மக்களை எங்களுக்கு புதிதாக தந்து எங்களை மகிழ்ச்சி செய்கிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாச மக்கள் எல்லாரும் ஆராதனைக்கு புறப்பட்டு வருவார்களாக. பயணங்களில் கூட இருப்பீராக. இன்றைக்கு இங்கே நடக்கிற ஆராதனைகளில் அப்பா மகிமைப்படும்படியான காரியங்கள் நடக்கட்டும். ஆராதனை, துதி ஆராதனை, செய்தி பகுதிகள், சங்கீத பகுதிகள், காணிக்கை பகுதிகள், சாட்சி பகுதிகள், ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அப்பாவுடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய சொந்தங்களும் உறவுகளும் எங்கள் சபை மக்களும் மற்றும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழுகிற அநேக மக்கள் மீடியா வழியாய் எங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடங்களில் உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரமையா. தூரத்திற்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற ஆண்டவர், தூரங்களில் வெகு தூரங்கள் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபையை ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை நேரத்தில் அவர்கள் உங்கள் பாதபடியில் அமர்ந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள உம்முடைய மக்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த கால வேளையில் ஆராதனைக்கு புறப்பட்டு வருகிற மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், வேதனைகளை மாற்ற வேண்டும், அவருடைய பாவங்களை உணர்த்தி கொடுக்க வேண்டும், அவருடைய குற்றங்களை உணர்த்தி கொடுக்க வேண்டும், அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் பரத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதிகளை குணமாக்கிற வியாதிஸ்தர்கள் மேல் ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற வல்லமை இந்த ஆராதனை இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி ஆராதனை நடத்துகிற நம்முடைய பிள்ளைகள் மேல் மது வலது கரம் இறங்கி வரட்டும். இங்கே இருக்கிற எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸுகள் எல்லாவற்றின் மேலும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவர் எந்த தடைகளும் உண்டாகாதபடி காத்து கொள்ளுங்க அப்பாவுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. கர்த்தாவே அற்புதங்கள் நடக்கணுமே, அற்புதங்கள் நடக்கணுமே. தேசாதிபத்திய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அங்கே கட்டி ஜெபிக்கிறோம். அந்த காரத்தின் வல்லமைகள் அழிந்து மாறட்டும். ஆலயம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பட்டும். ஆலயத்தை சுற்றிலும் வேலி அடைங்கப்பா. அப்பா உலகம் முழுவதிலும் ஆராதிக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளில் ஆண்டவர் மகிமைப்படும்படியாய் நீர் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்தியா முழுவதிலும் சபைகளில் நடக்கிற ஆராதனைகளில் அப்பாவுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வீடுகளிலும் ஆண்டவரே அங்காங்கு சட்டுகளிலும் ஆராதனை கூடங்களிலுமாய் நடக்கிற ஆராதனைகளில் ஆண்டவருடைய நாமம் மகிமையடையட்டோப்பா. பரிசுத்தவான்கள் ஆராதனைக்கு புறப்படும் போது உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். விசுவாச மக்களை எல்லாவரையும் காத்து கொள்ளுங்க. சகல
போதகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் எல்லாவரையும் வேலையடைச்சு பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா சபைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா சபைகளிலும் ஜனக்கூட்டம் நிரம்பட்டும் ஐயா. இந்தியா கர்த்தருக்கு சொந்தமாகணும் ஆண்டவரே. சாத்தானுடைய ஆராதனைகள் அழிந்து கர்த்தருடைய ஆராதனை இமய முதல் குமரி வரைக்கும் வெளிப்படும்படியாய் தெய்வ மகத்துவம் வெளிப்படணுமே. பிள்ளைகளுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியணுமே. கர்த்தர் பேச ஆரம்பித்த போது ஜனங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நீங்க இன்றைக்கு பேசும்போது ஜனங்களுடைய இதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியாய் கிருபை வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். அடியானையும் குடும்பத்தையும் உடைய கரத்தில் தருகிறேன். தேவ வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு தருகிறப்பா. ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை சத்தமா சந்தோஷமா உயர்த்துற அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு பிரைஸ்லோடு சொல்லுங்க. நல்லா இருக்கீங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த இறுக்கமான மனசு மாறி ஒரு தெளிவான சந்தோஷமான மனசு நமக்கு இறங்கி வரட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. பிரைஸ் சொல்லோனா தொடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிறான பாடலை உற்சாகமாக பாடி அடு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவவான் குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இயந்ததாலே ஸ்தோத்திரோ. வல்ல ஜீவவான் குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இயந்ததாலே ஸ்தோத்திரோ. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே எந்ததாலே ஸ்தோத்திரோ. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே எந்ததாலே ஸ்தோத்திரோ. பாசமன் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாம் தவறுமன்னை. பாசமன் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவருமன்னை. என்னை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாரோ, மறவில் உன்னை இழந்ததாலே ஸ்தோத்திரோ. தாய் தன் சேயை மறந்து விட்டாரோ, மறவில் உன்னை இழந்ததாலே ஸ்தோத்திரோ. வரைந்திரண்டோ உள்ளங்கையில் வல்லவயந்தன் புகலிடமே. வரைந்திரண்டோ உள்ளங்கையில் வல்லவயந்தன் புகலிடமே. என்னை மற
எந்ததாலே ஸ்தோத்திரோ திக்கற்றோராய் கை வீடேனே கலங்கிட்டீரே எந்ததாலே ஸ்தோத்திரோ நீரறியாம் யதும் நெரிடாம் எந்தலை முடியோ எண்ணினிரே நீரறியாம் யதும் நெரிடாம் எந்தலை முடியோ எண்ணினிரே என்னை வருவாம் இயேசுநாதாம் உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை வருவாம் இயேசுநாதாம் உந்தன் தயவால் என்னை நடத்தும் உனக்கு தீராய் எழும்புமாயூரோ வாய்த்திடாரே ஜெகந்ததாலே ஸ்தோத்திரோ உனக்கு தீராய் எழும்புமாயூரோ வாய்த்திடாரே ஜெகந்ததாலே ஸ்தோத்திரோ மறந்திடுமே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே பறந்துமே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே என்னை வரவாம் இயேசுநாதாம் உந்தன் தயவாம் என்னை வரவாம் இயேசுநாதாம் உந்தன் தயவாம் என்னை நடத்தும் என்னை போற்றும் ஒப்புவித்தேனே ஏற்றுயர்ந்தும் நடத்துவீரே ஸ்தோத்திரோ என்னை போற்றும் ஒப்புவித்தேனே ஏற்றுயர்ந்தும் நடத்துவீரே ஸ்தோத்திரோ எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே என்னை மறவாம் இயேசுநாதாம் உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாம் இயேசுநாதாம் உந்தன் தயவால் என்னை நடத்தும் பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே இழந்ததாலே ஸ்தோத்திரோ பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே இழந்ததாலே ஸ்தோத்திரோ பாசமன்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலா வருமன்னை பாசமன் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா வருமன்னை என்னை வருவாம் இயேசுநாதாம் உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை வருவாம் இயேசுநாதாம் உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா ഉത്സാഹமாக ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി എങ്ങനെയാണ് പാടലെ ഉത്സാഹമായി പാടി അവരുടെ നാമത്തെ മഹിമപ്പെടുത്തുക. അവർ കരങ്ങളെ തട്ടി ഉത്സാഹത്തോട് പാടി ആരാധിக்கலாம். ഹല്ലേലൂയ. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു,
ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ആമേൻ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു ആഗറിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ ആഗറിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നേ എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നേ എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു ആമേൻ എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ആമേൻ ആമേൻ എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു ഏകനായി നിന്നെ പരദേശിയായി നാടുവീടു വിട്ടു ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ ഏകനായി നിന്നെ പരദേശിയായി നാടുവീടു വിട്ടു ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ സ്വന്തം നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാം എന്നുരച്ചനാഥനെ എത്രത്തോളം സഹായിച്ചു സ്വന്തം നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാം എന്നുരച്ചനാഥനെ എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ആമേൻ എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയോ പൂർണ്ണമായി മാറിടും ദിനം വരൂ കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയോ പൂർണ്ണമായി മാറിടും ദിനം വരൂ അന്നു പാടും ദൂതർ മറ്റ് ആത്തുപാടും ശുദ്ധരോ എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു അന്നു പാടും ദൂതർ മറ്റ് ആത്തുപാടും ശുദ്ധരോ എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു ഏകനായി നിന്നെ പരദേശിയായി നാടുവീടു വിട്ടു ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ ഏകനായി നിന്നെ പരദേശിയായി നാടുവീടു വിട്ടു ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ സ്വന്തം നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാം എന്നുരച്ചനാഥനെ എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു സ്വന്തം നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാം എന്നുരച്ചനാഥനെ എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം ദൈവം
தெய்வம் என்னை நடத்தி எത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയോ പൂർണ്ണമായി മാറിടും ദിനം വരൂ കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയോ പൂർണ്ണമായി മാറിടും ദിനം വരൂ അന്നു പാടും ദൂതർ മറ്റേ ആട്ടുപാടും ശുദ്ധരോ എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു അന്നു പാടും ദൂതർ മറ്റേ ആട്ടുപാടും ശുദ്ധരോ എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ஹல்லேலூயா. கரங்களை சத்தமா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகள் எல்லாவரை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரம் முழுவதும் அவர் நம்மை கண்ணின் மணி போல காத்து கொண்டார், கூட இருந்தார், வழி நடத்தினார், எல்லா தேவைகளிலும் கூட இருந்தார். ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? எல்லா தேவைகளிலும் கூட இருந்தார், பாதுகாத்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளின் ஜெபத்தோடு இருங்கள், கவனத்தோடு இருங்கள், வார்த்தையை நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுங்கள். வார்த்தையை உங்களுடைய இதயத்தில் எழுதி அதில் இருக்கிற ஜீவனை பற்றி கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை வசனங்கள். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனை போல சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் அநேகர் ஓடுகிறார்கள். அதை பெற்றுக்கொள்ளுகிற பந்தயத்தின் அந்த வெற்றி கோப்பையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தோடு ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் ஆகாசத்தை அடிக்கிறவனை போல சிலம்பம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, வெறுமையாய் கம்பை என்ன செய்யக்கூடாது, சுழத்தக்கூடாது. அது காத்துல கம்பு சும்மா அங்கு இவங்க கரங்குமே ஒழிய அதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகாது. நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், நமக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை சேவிக்க புறப்பட்டோம், அதற்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும்.
நாங்கள் லட்சியத்தோடு ஓடுகிறோம். பழைய ஏற்பாடு பக்தர்களுக்கு, புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு இந்த வெளிச்சம் இருந்தது. என்ன வெளிச்சம்? பந்தயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பரலோகத்தை சென்றடைய வேண்டும். நம்முடைய பந்தய பொருள் என்று சொல்வது பரலோக ராஜ்யம். அதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுத்து பரலோகத்தில் சென்றடைய வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் விரும்புகிறது. ஏதோ இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்துக் கொண்டு உலக பொருளுக்காக வியாதி குணமாவதற்கும், வீடு கட்டுவதற்கும், திருமணம் பண்ணிக்கொள்வதற்கும், கடன் மாறுவதற்கும், சரீர சுகத்திற்குமாக நாம் ஆண்டவரை சேவிப்போமையானால், வேதம் சொல்லுகிறது மற்ற எல்லா மனிதர்களையும் விட நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. எல்லா மனிதர்களையும் விட நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போமாம். அதுதான் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் கொரிந்தியருக்கு நிருபத்தை எழுதும் போது அழகாய் சொல்லுகிறான், நாம் லட்சியத்தோடு ஓட வேண்டும். நமக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். இந்த பூமியை விட்டு இன்னொரு யுகத்துக்கு நாம் போக போகிறோம். இந்த வாழ்வை விட்டு இன்னொரு வாழ்வுக்கு போக போகிறோம். இந்த பூமியில் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடியும். இதெல்லாம் தரிசனமாய் நமக்கு இருக்க வேண்டும். நாம் என்றும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க மாட்டோம். என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம். அது என்றாவது ஒரு நாள். அதற்கு நாளும் நேரம் யாராலும் குறித்து கொள்ள முடியாது. வயதும் காலமும் அதற்கு இல்லை. எந்த வயதிலும் எப்போ வேண்டுமானாலும் ஆண்டவருக்கு வேலை வரும்போது அவருடைய நம்முடைய சரித்திருக்கிற அவருடைய ஜீவனை அவர் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த ஜீவன் ஒரு காலத்தில் அவரிடத்தில் இருந்தது. நாம் இந்த பூமியிலே ஜனனம் பெற ஆயத்தமாகும் போது நம்முடைய தாயுடைய கர்ப்பத்தில் அந்த ஜீவனை அவர் வைத்தார். நாம் இன்றைக்கு மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவன் ஒரு நாள் அவர் வாங்கி விடுவார். வேதம் சொல்லு, மனிதனுடைய ஆத்துமா கர்த்தருடைய கருத்தில் தீபமாக இருக்கிறது. அவர் லேசா ஒரு ஊது அவ்வளோ போட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை. அதை குறித்து தரிசனம் இருக்க வேண்டும். அதை குறித்தான ஆழமான எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆழமான தரிசனம் இருக்க வேண்டும். என்ற ரெண்டு வாழ்க்கை மறுமையில் இருக்கிறது. ஒன்று நித்திய ஜீவனும், ஒன்று நித்திய மரணமும். ஒன்று நிந்தை அல்லது அவமானம், இன்னொன்று மகிழ்ச்சியும் சந்தோஷமானது. நித்திய ஜீவன் மகிழ்ச்சியும் சந்தோஷமானது. ஆனால் நித்திய மரணம் என்று சொல்லுவது அது நிந்தை, அது அவமானம், வேதனை. மனிதர்களாய் பிறந்து வாழுகிற அத்தனை மனிதர்களும் ஒரு நாள் இதில் ஏதாவது ஒரு இடத்துல போய் வாழத்தான் வேண்டும். உயிரோடு தான் இருக்க வேண்டும். மனுஷனாய் பிறந்த எவரும் மரணத்தை காண்பது இல்லை. மனுஷன் ஒரு நாளும் அழிந்து போக மாட்டான். மனுஷன் ஒரு நாளும், பூமியில் பிறந்த எந்த மனுஷனும் அழிவை காண மாட்டான். பூமியில் ஒரு முடிவு அவனுக்கு வரும், ஒரு மரணம், ஒரு அடக்கம். மறுபடியும் அவன் இந்த பூமியை விட்டு எழுந்திருப்பான். மறுபடியும் இந்த பூமியை விட்டு எழுந்து அவனுடைய பங்கு விகிதத்திற்கு அவன் போய்த்தான் ஆக வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நாம் அந்த நல்ல ஜீவனை அடைவதற்காக ஜீவனை கொடுத்த ஜீவாதிபதியாக இருக்கிற கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள போராடுகிறவர்கள், அவருடைய கற்பனைப்படி வாழ்ந்தால் நிச்சயமாய் அவர் உருவாக்க போகிற புதிய கிங்டத்தில் நமக்கு பங்கு கிடைக்கும். அவர் நமக்கு பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ண பிற்பாடு நான் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்ளுவேன் என்று அவர் நமக்கு பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்காகவே இந்த காலை வேளையில் நாம் கூடியிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரணம் ஒரு நாள் நம்மை சந்திக்கும். மரணத்துக்கு பிற்பாடு அந்த வாழ்வை நாம் சென்றடைய போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் இல்லை, எல்லாருக்கும் அந்த இடம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் அந்த இடம் பிராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது.
உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த இடம் ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாரும் அதில் சென்றடைவார்கள் என்று கேட்டால் அது இல்லை என்று வேதம் தெளிவாய் பதில் கொடுக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில பேர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கூட்டத்தில் வரக்கூடாது? வாய்ப்புகள் அனைத்தும் நமக்கு முன்பாகவே இருக்கிறது. நாமவே நம்மை அழித்துவிடக்கூடாது, நாமவே நமக்கு குழி தோண்டக்கூடாது, அல்லது நாமவே அழிவை தேடி நித்திய மரணத்தை சென்று அடைந்து விடக்கூடாது. நித்திய ஜீவனை நாம் என்ன விலை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்காய் ஜீவனை கொடுத்த இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்படியானால் எப்படி ஓட வேண்டும்? பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எப்படி ஓட வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு முன்பாக ஒரு 6 காரியங்களை மிக வேகமாக வைக்கிறேன். இப்படி ஓடினால் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிற பரலோக ராஜ்யம் கிடைக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அதில் ஒரு 6 காரியங்கள் மட்டும்தான் உங்களோடு கூட இந்த காலை வேளை நான் வேகமாய் பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த 6 காரியங்களை நீங்கள் கவனமாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றாவதாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். உற்பத்தி புஸ்தகம் 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய் அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். இது எப்பொழுது நடந்தது சொன்னால், கர்த்தராயிருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக ஒரு 2 பட்டணங்கள் மிகவும் மோசமான சுபாவமுடைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒன்று சோதோம் குமாரா என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய பட்டணம். அது ஆண்டவருக்கு முன்பாக மிகவும் அதில் உள்ள மனுஷர்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த பட்டணத்தை பார்க்கும் பொழுது அது அழிவுக்கு உரிய பட்டணம் என்று அவர் பார்த்தார். உடனே தூதர்களை இங்கே அனுப்புகிறார். அதை அழிக்கும்படியாக அதை முயற்சிக்கும் போது அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறதையும் பார்க்கிறார். அங்கே ஒரு நீதிமானுடைய குடும்பம் இருக்கிறதை காண்கிறார். நீதிமானுடைய குடும்பத்தை அவர் காப்பாற்றுவதற்காய் போராடுகிறார். அந்த நீதிமானுடைய குடும்பத்தை சந்திக்கிறான். அந்த நீதிமானோடு கூட இப்படி சொல்லுகிறான், இந்த காலை வேளையில் இந்த பட்டணம் அழிக்கப்படும், நீயும் உனக்கு இங்கே இருக்கிறவர்களும் இந்த பட்டணத்தை விட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள், நீயும் உனக்கு இங்கே இருக்கிறவர்களும். அப்பொழுது அந்த நீதிமானதை விசுவசித்தான். உடனே தனக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். அந்த 2 மகள்களுக்கும் நிச்சயதார்த்தம் முடிக்கப்பட்டிருந்தது. அந்த நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டிருந்த மருமக்களோடு அந்த இரவோடு இரவாக போய் பேசுகிறான். அதிகாலையில் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், நீங்கள் எங்களோடு கூட வாருங்கள், நாம் ஓடி தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கோ தங்களுடைய பார்வையில் தங்களுடைய மாமனார் பரிகாசம் பண்ணுவது போல தெரிந்தது. அதனாலே பரிகாசம் பண்ணி அவரை அனுப்பிவிட்டார்கள். அவன் வேதனையோட வீட்டுக்கு வந்தான். நேரம் விடுகிறது. தூதர்கள் துரிதப்படுத்துகிறார்கள், கிளம்புங்க. லோத்தா இருக்கிற அந்த நீதிமானையும் மனைவி 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வெளியே விட்டு சொல்லுகிறார்கள், கிளம்புங்க, ஓடுங்கிறார். நடக்காதீங்க, ஓடுங்க, தீவிரமாய் ஓடுங்க, தீவிரமாய் ஓடுங்க. எதை விட்டு ஓடணும்? எதை விட்டு ஓடணும்? அழிவுக்கு காரணமாயிருக்கிற சபிக்கப்பட்ட பட்டணத்தை விட்டு ஓடுங்கள். அழிவுக்கு காரணமாயிருக்கிற, கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கிற சபிக்கப்பட்ட சோதோம் கொமோரா பட்டணத்தை விட்டு ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள். இங்கு எங்கும் நிற்கக்கூடாது, சமபூமியில் எங்கும் நிற்கக்கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. 2 கட்டளை தான். ஒன்று, சமபூமியில் எங்கும் நிற்கக்கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. அங்க 31 விஷயம் எல்லாம் சொல்லல. சமபூமியில் எங்கும் நில்லாதே, பின்னிட்டு பாராதே, ஓடு. மலையில போய் சேர்ற வரைக்கும் நீ திரும்பி பார்க்காம ஓடு. கண்மலையா இருக்கிற கிறிஸ்து என்கிற மலையின் மேல நீ ஓடு சேருகிற வரைக்கும் என்ன செய்யாத?
திரும்பி பார்க்காத ஓடு. எதை குறிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? உலகத்தை பார்க்காதீர்கள். பந்தய பொருளை அடைய வேண்டுமானால், மலையில போய் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், மலையில போய் ரட்சிக்கப்பட்டுக் கொள்ள வேண்டுமானால் உலகத்தை பாராதே. அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்தை திரும்பி பார்க்காதே. சமபூமியில் எங்கும் நில்லாதே. ஒரே லட்சியத்தோடு மலையை நோக்கி ஓடு. ஒரே லட்சியத்தோட மலையை நோக்கி பாய்ந்து ஓடு. எவ்வளவு வேகமாய் ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாய் ஓடு. உலகத்தை பாராதே. நீ உலகத்தை பார்த்தால் நிச்சயம் உனக்கு அழிவு வரும் என்று சொல்லுகிறார். உலகத்தை பார்த்தால் நீ அழிந்து விடுவாய். நீ திரும்பி பார்த்தால் அழிந்து விடுவாய். நீ உன்னைத்தானே பார்த்து கொண்டு நீ ஓடு. உன்னுடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை தேடிக்கொண்டு ஓடு. வேறு எவரையும் தேடிக்கொள்ளவோ திரும்பி பார்த்து கொள்ளவோ உனக்கு அவகாசம் இல்லை. அதற்குரிய நேரமும் இல்லை. ஓடு, அங்கே ஓடு. மலையில் ஓடி தப்பித்துக்கொள். அவர்கள் தாமதப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவதூதர்கள் அவர்கள் மேல் வைத்த அன்பினால், கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த அன்பினாலே அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் 2-4 பேருடைய கரங்களை பிடித்து இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே விடப்பட்டது. பட்டணத்துக்கு வெளியே விடப்பட்டவர்களிடத்தில் மீண்டும் சொல்லப்பட்ட கட்டளை ஓடு, பின்னிட்டு பாராமல் ஓடு. ஓடுகிறார்கள். இப்ப புரிந்து போயிட்டு இது எல்லாம் நடக்கிறது எல்லாம் உண்மைதான், இது கனவல்ல, இது நிஜம்தான், ஓடத்தான் வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு புரிந்து விட்டது. உடனே ஓட ஆரம்பிக்கிறார்கள். வேகமாய் ஓடுகிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற பலத்தோடு ஓடுகிறார்கள். 2 பெண் பிள்ளைகள் மான்களுடைய கால்கள் இருக்கிறதுனால் மிக வேகமாய் ஓடி மலைக்கு போய்விட்டார்கள். அவர்கள் ஒருவரை ஒரு திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லப்பட்ட கட்டளை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இப்பொழுது வயதான தாய் தகப்பன் ஓடுகிறார்கள். அந்த வயதான மனிதர் ஓடுகிறான். சற்று பின்தங்கி இருப்பார் நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் தான் அவருடைய மனைவி புருஷன் மேல் பாசம் வைத்திருப்பான். மிகவும் அன்புள்ளவராக இருந்திருப்பான். தன்னுடைய புருஷன் பலகீனமானவன். ஏற்கனவே ஆண்டவர் முன்குறித்த இந்த மலைக்கு ஓடி போக முடியாது, ஆண்டவரே இந்த பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற மலைக்கு ஓடி போகிறேன் என்று கேட்டபோது தேவன் அதற்கும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு தயவை கொடுத்தார். சரி, அதிலேயாவது போய் தப்பித்துக்கொள், என்னோட சரீரம் பலகீனமாக இருக்கிறது. அந்த பலகீனத்தில் அவர் ரொம்ப தூரம் ஓட முடியாது, பக்கத்தில் ஓடுகிறேன் சொன்னபோது தேவன் அதற்கும் அனுமதி கொடுத்தார். அப்போ ஓடுகிறார்கள். மனைவி என்ன காரணம் என்று தெரியாது. நான் நினைக்கிறேன், நிச்சயமாக நான் இப்படிதான் நினைக்கிறேன், அந்த வயதான மனிதர் தகப்பன் புருஷன் பின்தங்கி இருப்பார், அவர் வருகிறாரா என்று திரும்பி பார்த்த அடுத்த நொடி அந்த சரீரம் உப்பு தூணாய் மாறினது. மேற்கொண்டு ஓட முடியவில்லை, தொடர முடியவில்லை, மேற்கொண்டு ஜீவன் இல்லை. அது ஒரு வெறும் உப்பு தூணாய், ஒரு பில்லராய் மாறினது. அது இன்றைக்கும் அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஓடினவர்கள் தப்பினார்கள். திரும்பி பார்க்காமல் ஓடினவர்கள், புருஷனை பார்க்காமல் ஓடின மனைவி அல்லது மனைவியை பார்க்காமல் ஓடின புருஷன், அப்பாவை பார்க்காமல் ஓடின பிள்ளைகள், சகோதரியை பார்க்காமல் ஓடின இன்னொரு சகோதரி, ஆக யாரையும் திரும்பி பார்க்காம ஓடுவதற்காய் கட்டளை பெற்றவர்கள் ஓடினார்கள். நீங்கள் இன்னொருவருடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் கிறிஸ்தவ வாழ்வை வாழலாம் என்று எண்ணுவீர்கள், ஆனால் நீங்கள் விழுந்து போவீர்கள் அல்லது உப்பு தூணாய் விடுவீர்கள். உங்களுடைய ஓட்டம் தடைபடக்கூடும். உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்கள், ஒழுங்காய் ஓடுங்கள். நாம் இங்கே யாரையும் ரட்சித்து விட முடியாது. இன்னொருவரை பார்க்க வேண்டாம், பார்க்க கூடாது. எந்த ஊழியரையும் பார்க்காதீர்கள், எந்த ஊழியரையும் ரோல் மாடலாய் வைக்காதிருங்கள், எந்த விசுவாசியை ரோல் மாடலை எடுத்துக்கொள்ளாதிருங்கள், எந்த விசுவாசியை நம்பாதிருங்கள். உன் கூட இருக்கிற சக விசுவாசியை நம்பாது. நீ ஓடு, உன் ஓட்டத்தை வேதத்தின்படி ஓடு, சத்தியத்தின்படி ஓடு. வசனம் உனக்கு என்ன சொல்லுகிறது, வார்த்தை உனக்கு முன்பாய் என்ன சொல்லுகிற, மெய்ப்பன் உனக்கு என்ன உபதேசிக்கிறார், நீ அதை நோக்கி ஓடு, லக்கை நோக்கி ஓடு. நீ இன்னொருவருடைய வாழ்வை பார்த்து அல்லது இன்னொருவர் வரட்டும் நான் ஓடிக்கொள்ளுகிறேன் என்று நீ நினைப்பாயானால் உன்னுடைய ஓட்டம் நிச்சயமா தடைபட்டு விடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ லட்சியத்தை நோக்கி ஓடு. உனக்கு லட்சியம் அந்த மலை, உனக்கு லட்சியம் அந்த மலை. நீ அந்த மலையில் சென்றடையும் வரைக்கும்
தேவன் பட்டணத்துக்கு எந்த தீங்கும் செய்துவிட முடியாது என்ற உன்னுடைய உயிருக்காய் ஆண்டவர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். திருப்பி ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னொருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பொய் சொல்லுகிறதுனால் நீ பொய் சொல்ல வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. அவன் திருடுகிறதுனால் திருட வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. அவனுடைய வாழ்க்கையை பார்த்து நீ விழுந்து விடாதே. மற்ற பெந்தேகோஸ்தே மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீ விழுந்து விடக்கூடாது. இன்னொரு விசுவாசியுடைய வாழ்க்கையை பார்த்து நீ விழுந்து விடக்கூடாது. அவரை போல நீ ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவரையும் விட மேலாக நீ மேலான அனுபவத்துக்குள்ளே உன்னை நிறுத்திக் கொள்வதற்கு உனக்கு வேதம் ஒன்றை கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் பரிசுத்த வேதாகம் உன்னுடைய மொழியிலே உனக்கு கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ அதை வாசித்து புரிந்து கொள். சத்திய சபையில தெய்வத்தை ஆராதி. பரிசுத்தம் நீதியும் பிழையும் இல்லாத மெய்ப்பனுடைய கீழே நீ அடங்கி இரு. ஹல்லேலூயா. நீ உலகத்தை பாராது, உலகத்தை பார்க்க கூடாது, பந்தயத்தை இழக்க கூடாது. உலகத்தை பார்த்தால் நீ பந்தயத்தை இழந்து விடுவாய். நீ மற்ற மனிதர்களை பார்த்தால் நீ பந்தயத்தை இழந்து விடுவாய். நீ மற்றவருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு உன்னை ஒப்பிட்டு பார்த்தால் நீ பந்தயத்தை இழந்து விடுவாய். நீ வெற்றி பெற்றவர்களை உனக்கு ரோல் மாடலாய் வைத்துக்கொள். ஜெயித்தவர்களை, ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் யோசேப்பையும் தாவீதையும் தானியேலையும் உனக்கு மாடலாய் வை. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு மாடலை மாதிரியை வைத்து போகிறேன் என்று சொன்னார். அவர்தான் உனக்கு ரோல் மாடல். இந்த பரிசுத்தவான்களுடைய நடக்கையை நீ பின்பற்ற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவனுடைய நல்ல நடக்கையை நீ உற்று பார்த்து அதை நீ பின்பற்றி என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. விழுந்து போகிறவர்களே அல்ல, விழுந்து போனவர்களையும் அல்ல, எப்படியோ வாழுகிறவர்களே அல்ல நீ பார்க்க வேண்டியது. அவர்களுடைய அற்புதங்களையும் அவர்கள் நடத்தப்படுகிற அதிசயங்களை நினைவு கூறாதே. அவருடைய வாழ்க்கையை உற்றுப்பார். எஸ், அவருடைய வாழ்க்கையை உற்றுப்பார். எப்படி வாழுகிறார்கள், சமுதாயத்தில் எப்படிப்பட்ட நடக்கிறார்கள், அவர்களுக்கு சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது. சொல்ல போனா நீ அதையும் கூட கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு கர்த்தர் ரோல் மாடல் ஆயிருக்கிறான். உன்னுடைய கருத்திலே நம்முடைய மொழியிலே வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் அவைகளை பின்பற்றினால் போதுமானது. ஆமென் சொல்லுங்க. சத்தமோர லீலிய சொல்லுங்க. ஹல்லேலூயா. பந்தயத்தை இழக்க கூடாது, சமபூமியில் நிற்க கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. ஜீவன் தப்ப தீவிரமா என்ன செய், ஓடு. இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18-19. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18-19. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ சுய சரீரத்துக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது அல்லவா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மலையாளத்து வாச்சே. മനുഷ്യൻ ചെയ്യുന്ന ഏതു പാപവും ശരീരത്തിന് പുറത്താകുന്നു. ദുർനടപ്പുകാരനോ സ്വന്തം ശരീരത്തിന് വിരോധമായി പാപം ചെയ്യുന്നു. ദൈവത്തിന്റെ ദാനമായി നിങ്ങളിൽ ഇരിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവിന്റെ മന്ദിരമാകുന്ന നിങ്ങളുടെ ശരീരമെന്നും നിങ്ങളെ വിലക്കി വാങ്ങിയിരിക്കയാൽ നിങ്ങളുടെ ശരീരം കൊണ്ട് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുവീൻ. അവിടെ വേശിത്തനം എന്നുള്ള ആർക്കുണ്ടോ? ദുർനടപ്പ് അല്ലേ? ദുർനടപ്പ്. ഓക്കെ, ഹല്ലേലൂയ. ദുർനടപ്പ്, அதான வேசித்தனம். தமிழில் சொல்லப்பட்ட தீவிரமா அந்த கருத்தே அழகா சொல்லப்பட்ட வேசித்தனத்துக்கு விலகி
ஓடுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 27 முதல் சில வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 27 முதல், சதுர்ஷவாக்கியம் 6:27 முதல். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ, மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ, தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்க கூடுமோ, எவனாவது தழலின் மேல் நடக்க கூடுமோ, பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்ப மாட்டான். திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். வாதையையும் லட்சையும் அடைகிறான். அவன் நிந்தை ஒழியாது. ஸ்திரீயை பற்றின எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். போதும். வேதம் சொல்லுகிறது, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள், உலக இச்சைக்கு விலகி ஓடுங்கள், அநியாயம் அட்டூழியம் நிறைந்த உலகத்துக்கு விலகி ஓடுங்கள். அதே போல வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். ஸ்திரீயுடனே வேசித்தனம் பண்ணுகிறவன் தன் ஆத்துமாவுக்கே கேடு உண்டாக்கி கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு கூட வேசித்தனம் பண்ணியாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியான ஒரு புருஷனை இச்சையோட ஒரு ஸ்திரீ பார்க்கிறாள் என்றால் அவனோடு கூட அவள் என்ன செய்கிறாள்? வேசித்தனம் பண்ணுகிறாள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். 2 சரீரம் இணைய வேண்டும் என்பது கூட இல்லை. 2 மனம், ஒரு மனம் இச்சித்தாலே போதுமானது. புதிய ஏற்பாட்டில் அது தான் வேதம் சொல்லுகிறது. இருதயத்தில் விபச்சாரம், இந்த காதல், காமம், இதெல்லாம் விபச்சார பாவம் தான். ஹல்லேலூயா. காலத்துக்கு முன்பாய் உண்டாகிற காதல்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் உண்டு பண்ணுகிற அந்த காதல், அது காமத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த காமம் விபச்சார சிந்தையை உண்டாக்குகிறது. அந்த விபச்சார சிந்தை இருதயத்தை அசுத்தமாக்குகிறது. அந்த இருதயம் அசுத்தமாகும் போது சரீரம் முழுவதும் அசுத்தமாய் விடுகிறது. சரீரம் முழுவதும் அசுத்தமானால் பரிசுத்தம் எங்கே தங்க முடியும்? விபச்சார சிந்தையுள்ள இருதயத்துக்குள்ளே பரிசுத்தாவி எங்கே வசிக்க முடியும்? அதைத்தான் ஆண்டவர் சொல்ல, உங்கள் சரீரம் பரிசுத்தமானது அல்லவா, அது பரிசுத்தாவி தங்கி இருக்கிற ஆலயம் அல்லவா, அதுல விபச்சார சிந்தைக்கு எங்க இடம் இருக்கிறது? அதுல காமத்துக்கு எங்க இடம் இருக்கிறது? அதுல காதலுக்கு எங்க இடம் இருக்கிறது? அதுல இச்சைக்கு எங்க இடம் இருக்கிறது? அங்கேதான் கர்த்தருடைய பிள்ளைகள் கூட தவறிவிடுகிறார்கள். கர்த்தருடைய சபையிலே தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளோட இடறி விழுகிறார்கள். வயது வித்தியாசம் இல்லாமல் பல தீமைக்கு உட்படுகிறார்கள். அங்கே முந்தி நான் வாசிக்கப்பட்ட வசனத்தை சொல்லப்படு பிரசங்கிக்கிற, நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்கி என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுத்துகிறேன். நீ இச்சையில விழாதபடி, காமத்தில் விழாதபடி, காதல்ல விழாதபடி, உன் சரீரத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி உன் சரீரத்தை நீ அடக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். நித்திய ஜீவனை பெற விரும்பினால், ஓட்டத்தை ஓடி முடிக்க விரும்பினால், நல்ல போராட்டத்தை போராடி நீ ஓட்டத்தை முடிக்க விரும்பினால், கர்த்தருடைய நாளிலே நீ கரையும் திரையும் இல்லாத, குற்றம் இல்லாத ஒரு நிர்மல மனசோடு கூட அவருடைய வருகைக்கு நீ காத்திருக்க கூடுமானால் இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து சபை வெளியே வர வேண்டும். ஏலியுடைய வம்சம் அழிந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா?
ஏலிக்கு கர்த்தர் கொடுத்த சாபம் என்ன தெரியுமா? உன் சந்ததி அப்பத்துக்கு இறக்கும் என்று சொன்னார். ஏலியை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் சந்ததி அப்பத்துக்கு இறக்கும். இந்த அப்பத்துக்கு இறக்கும் என்று சொல்லுவதற்கு முன்பாக ஏலியுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரதான ஆசாரியன். கர்த்தருடைய ஜனத்துடைய காணிக்கைகளை வாங்கி புசித்தவன். அவனும் அவருடைய சந்ததிகளும் சுகமாய் வாழ்ந்தவர்கள். கர்த்தருடைய ஜனம் செலுத்தின பலிகளின் இறைச்சிகளால் தங்களை கொழுக்க வைத்தவர்கள். நடந்தது என்ன? ஒப்னி பினகாஸ் என்று சொல்லப்படுகிற 2 குமாரர்கள் பிறந்தார்கள். 2 பேரும் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை சிறு பருவத்திலிருந்தே கவனமாய் வளர்ப்பதற்கு ஏலி தவறிவிட்டான் என்றும் வேதம் சொல்லுகிறது. பிரதான ஆசாரியன் தன்னுடைய 2 குமாரர்களை பரிசுத்தத்துடன் வாழ கற்றுக் கொடுக்கவில்லை. அங்கே விபச்சார பாவம் நடக்கிறது. எங்கே? கர்த்தருடைய ஆலயத்தில் நடக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனைக்கு வருகிற ஸ்திரீகளுடன் ஒப்னிக்கும் பினகாசுக்கும் தொடர்பு உண்டாகிறது. நடந்தது என்ன? தேவன் வானத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறார் இல்லையா? பரலோகத்திலிருந்து எல்லாவற்றையும் கவனிக்கிறார் இல்லையா? சுவாசத்தையும் அறிகிற தேவன். சாமுவேல் என்கிற சின்ன வாலிபன் தேவனை அறிவதற்கு முன்பாகவே அவனை கூப்பிடுகிறார். சாமுவேலே, சாமுவேலே, சாமுவேலே. அவன் இதுவரை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவன் இல்லை, சின்ன வாலிபன். ஏலிக்கு தெரியும் கர்த்தருடைய சத்தம். ஏலி சொல்லுகிறான், இனி கூப்பிட்டா நீ சொல்லப்பா. ஐயா நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன்னு சொல்லுங்க. அடியேன் கேட்கிறேன். கடைசியா அந்த சத்தம் கேட்ட உடனே சாமுவேல் சொல்லுகிறான், ஐயா நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். ஏலிக்கு சம்பவிக்க போகிற எல்லா காரியத்தையும் சொல்லுகிறான். ஏலியின் குடும்பம் அப்பத்துக்கு இறக்கும் என்று சொன்னார். ஆசாரிய வம்சம் ஏலியுடைய குடும்பத்தை விட்டு விலகும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சபை யாருடையது? சபையில் கூடுகிற மக்கள் யாருடையவர்கள்? நாம் யாருடையவன்? கர்த்தருடைய ஆசாரியனா இருக்கிற நான் யாருடையவன்? என் சந்ததி யாருடையவர்கள்? என் மனைவி யாருடையவள்? ஹல்லேலூயா. எச்சரிக்கையாய் நடந்து கொள்ளாவிட்டால் ஒருவரும் பந்தய தூரத்தை அடைந்து விட முடியாது. பந்தய பொருளை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களுடைய கண்களையும் தங்களுடைய சரீரத்தையும் அடக்கி வாழ வேண்டும். மனுஷ சரீரத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த ஒரு புழுவுக்கு கூட செக்சுவல் ஆக்டிவிட்டிஸோட தான் தேவன் படைத்தார். இன விருத்தி அடைவதற்காக அவர் அந்த இந்த செடி கொடிகளுக்கு கூட அந்த ஆண் பெண்ங்கிற விகிதாச்சாரத்தில் தான் ஆண்டவர் படைத்தார். செக்சுவல் ஆக்டிவிட்டிஸ்களை எல்லாம் உருவாக்கி தான் வச்சார். ஆனால் எல்லாவற்றையும் காலம் இருக்கிறது, நேர்த்தி இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் செம்மையான வழி இருக்கிறது. மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கிறது. அவன் அம்மா யாருன்னு அறிவான், அவன் அக்கா யாருன்னு அறிவான், அவன் தங்கச்சி யாருன்னு அறிவான், அவன் பாஸ்டருடைய மனைவி யாருன்னு தெரியும், அவனுக்கு விசுவாசியுடைய யாருன்னு தெரியும், இங்க இருக்கிற பிள்ளைகள் யாருடையவர்கள் அவனுக்கு தெரியும். அவனுக்கு பகுத்தறிவு உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மக்களை இடறி விழருது, வழி தவறக்கூடாது. Praise the Lord. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 6 முதல் சில வசனங்களை வாசிங்க. நான் என் வீட்டில்
ஜன்னல் அருகே நின்று பலகணி வழியாய் பார்த்தபோது பலகணி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே பேதையர்களாயிருக்கிற வாலிபர்களுக்குள்ளே ஒரு வாலிபனை கண்டேன். அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவன் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்து தெருவில் நின்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனாள். அப்பொழுது இதோ வேசியின் ஆடையாபரணம் தரித்த தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிப்பதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருக்கிறது. இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க பாருங்க. ஒரு பேதை வாலிபனை கமத்துறதுக்கு கவிழ்க்கிறதுக்கு வேசித்தன இருதயம் உள்ள ஒரு ஸ்திரீ செய்யற வேலையை பாருங்க. இது பேதை. ஹல்லேலூயா. இவனை கவிழ்க்கிறதுக்கு செய்யற வேலை என்னவனுக்கு தெரியாம என்னமோ ஒரு புதிய உலகத்துக்குள்ள போறது மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு போறான். வாசி. உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்போது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை ரத்தின கம்பளங்களினாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் இலவங்க பட்டையாலும் வாசனை காட்டினேன். வா விடியற்காலம் வரைக்கும் இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூரம் பிரயாணம் போனா. இதெல்லாம் பைபிள்ல இருக்குங்க. நான் வாசிக்கிற வேதவசனம். பணப்பையை தன் கையிலே கொண்டு போனா குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலவும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும் ஒரு குருவி தனக்கு முன்னாய் வைத்திருக்கிற கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே என்ன செய்யாதிருக்கட்டும், சாய வேண்டாம். அவள் பாதையிலே நீ மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள். பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழியில் இருக்கிறது. அது மரண அறைகளுக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. நாம் பிரசங்கிக்கிறதை விட அந்த வசனத்தை வாசிச்சாலே போதுமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆதலால் பிள்ளைகளே, இந்த காதலும் காமத்திலும் ஒண்ணு விழுந்துடாதீங்க. இது ஸ்திரீ மட்டுமல்ல சொல்லுவான், புருஷன் இப்படி சொல்லுவான். இதே வார்த்தையை அந்த பக்கம் சொல்லுவான். ஆக நம்ம விளங்க கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய மாம்சத்தை அடக்கி ஒடுக்கி நம்முடைய கண்கள் வழியாய் பிசாசு உள்ளே புகுந்து விடாதபடிக்கு கண்களை கவனமா காத்து பத்திரமா ஓடணும். வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் காலம் வர்ற வரைக்கும் பெரியோர்களால் உங்களுக்கு வேண்டிய துணைகளை தேடி கண்டுபிடித்து செபித்து ஊழியக்காரர்களை அழைத்து கொண்டு போய் காட்டி இது தேவனுக்கு பிரியமானதா என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து செபித்து தேடும் வரைக்கும் பிள்ளைகள் காத்திருக்கணும்.
ஹல்லேலூயா. பொறுமையா இருக்கணும். இதுக்கு இடையில புகுந்து போனீங்கன்னா அதுக்கு பேர் காமம், காதல், இச்சை, விபச்சாரம், அதுல எல்லாம் வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விபச்சார பாவத்துல விழருது. ஆனா என்ன செய்வாங்களாம், வேசி என்ன செய்வாங்களாம், வேறு நிறைச்சி சாப்பிட்டு முகத்தை தொடச்சிட்டு இப்படி வாயை தொடச்சிட்டு ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போவாளாம். ஹல்லேலூயா. நான் செய்த ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாம் சரியாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாளாம் வேசி. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதாவது பந்தய கோப்பையை வாங்கணும்னு ஓட்டம் ஓடுறீங்கன்னா இந்த பாவத்தில் விழாம ஓடுங்கன்னு வேதம் சொல்லுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆகாசத்தை அடிக்கிறவங்களை போல சிலம்பம் பண்ணாத, நீ லட்சியத்தோட ஓடு. பந்தய பொருளை வாங்குறது போல வாங்கணும்னு ஓடு. அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இந்த காரியங்களில் ஜாக்கிரதையா இருக்கும்படி அன்பாய் வேதவசன் நமக்கு எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. மற்றபடி ஒரு ஆளை கவுக்கிறதும் அல்லது நீங்க கவுக்கப்படுறதும் எல்லாம் உங்க விருப்பங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 6:11. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவனுடைய பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி. இவைகளை விட்டு என்ன செய்? ஓடு. 6ஆம் வசனம் வாசி. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். வாசி, தொடர்ந்து வாசி. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடான பலவித இச்சைகளிலும் பணாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. அப்படின்னா அவன் இல்லை, இது அம்பானியும் அதானியும் அல்ல, விசுவாசத்தில் இருந்தவர்கள். ஹலோ, இது அவங்க கிடையாது, இது விசுவாசத்தில் இருந்தவர்கள் பண ஆசை உள்ளவர்களாய் மாறி. விசுவாசத்தில் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் பிற்காலத்திலே பண ஆசை உள்ளவர்களாய் மாறி பொருள் ஆசையின் மேல் சார்ந்து என்ன செஞ்சாங்க? விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். அதான் வேதம் சொல்லு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அளவுக்கு அதிகமா நமக்கு எதுக்கு பணம்? நியாயமாய் வருகிற எல்லா பணமும் நமக்கு தேவைதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இல்லீகலாய் வருகிற ஒரு பணமும் நமக்கு வேண்டவே வேண்டாம். கந்து வட்டிக்கு கொடுக்கிற பணம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. நாயின் கிரயம் நமக்கு வேண்டாம். வேசி பணயமும் நமக்கு வேண்டாம். பைபிள் சொல்றது. லஞ்சம் வாங்குற பணமும் நமக்கு வேண்டாம். காட்டி கொடுத்து சம்பாதிக்கிற பணமும் வேண்டாம். கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிற பணமும் வேண்டாம். தேவன் நியமிக்காத பணம் கர்த்தருடைய சபைக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. காணிக்கையாக வரக்கூடாது. கர்த்தர் நியமிக்காத பணம் காணிக்கையாக வரக்கூடாது. பரிசுத்த பீடத்தில் செலுத்துகிற காணிக்கை பரிசுத்தமானதா இருக்கணும். உழைச்சு சம்பாதிக்கிறதா இருக்கணும். நேர்மையான வருமானத்தில் உண்டாக்குறதா இருக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கேயாசி அழிஞ்சு போனது.
ஆகான் நாசமாய் போனது. Praise the Lord. இதெல்லாம் பரிசுத்த வேதாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கேயாசி இடத்தில் சொல்லப்பட்டிருந்தது, வீடும் வயலும் வாங்கி தோட்டம் சம்பாதிக்கிற காலம் இதெல்லாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு எஜமானன் அதெல்லாம் தள்ளின கேஸ். ஆனாலும் அவன் ஓடி போய் வாங்கி நாசமா போனான். அதுபோல அவன் அங்கே ஆகான் ஒன்றும் தொடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருந்தது, ஆனால் எல்லாம் எடுத்துட்டான். நடந்தது என்ன? அவனுக்கு ஆடு மாடு வரைக்கும் தீல கத்தி எரிஞ்சு அழிய வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. Praise the Lord. தேவன் தராது நமக்கு வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுக்கணும். Praise the Lord. ராயனுடையது ராயனுக்கு, அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் கொடுக்க வேண்டியது தேவனுடைய ஆலயத்தில் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லீகலா வருகிற சம்பாத்தியம் ஒன்றும் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசைப்படக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நிறைய பேர் அதை இச்சித்து சுவாசத்தை விட்டு வழுவி போனாங்களாம். அல்லேலூயா. சுவாச துரத்துறதுக்கு சம்பளம் பேசக்கூடாது. சுவாச துரத்துறதுக்கு என்ன செய்யக்கூடாது? சம்பளம் பேசக்கூடாது. வீட்டில் வந்து ஜெபிக்கிறதுக்கு சம்பளம் பேசக்கூடாது. கொடுமேடா சாமி இதெல்லாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 50,000 ரூபாய் தந்த சாச துரத்துறேன், 20,000 ரூபாய் தந்த சாச துரத்துறேன், 1,00,000 ரூபாய் தந்த சாச துரத்துறேன். கர்த்தர் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். என்ன சுவிசேஷமடா இது? நீ டிமாண்ட் பண்றதெல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷம் இல்லையே. ஆண்டவருடைய சுவிசேஷம் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்றல்லவா இருக்கிறது. தீர்க்க தரிசனம் பேசுறதுக்கு பணம். ஹல்லேலூயா. நீயோ, அதுதான் வேதம் சொல்லு, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு. பணாசையை விட்டு ஓடு. பேதுருவிட்ட ஒரு நாள் கேட்டாங்க, உங்க போதகர் வரி கொடுக்கிறது இல்லையே, வரி கட்ட என்ன இல்லை அவங்க கையில்? வரி கட்டுறதுக்கு ஏசப்பாவிட்டையும் பேதுருவிட்ட என்ன இல்லை? பணம் இல்லை. ஏசப்பாட்ட பணம் இல்லைன்னு சொன்னா நம்ப முடியுதா அவங்களுக்கு? இந்த பூமியில் உள்ள கோகுனூர் வைரத்தை படைச்சவர் ஆண்டவராக இருக்கிற கர்த்தர். கோகுனூர் வைரத்துக்கு விலையே மதிக்க முடியல. எத்தனை ஆயிரம் கோடி மதிக்கலான்னு யாருக்குமே தெரியாது. அந்த விலை உயர்ந்த கோகுனூர் வைரத்தை உண்டு பண்ணினவர் என் ஆண்டவராக இருக்கிற கர்த்தர். அவருக்கு பூமியில் இருக்கும்போது என்ன இல்லை? டாக்ஸ் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. கொஞ்ச நேரம் கழிஞ்சு பேதுரு வரார். பேதுருட்ட அவர் சொல்றார், மக்களே நமக்கு வரி கொடுக்கணும், என்னாலும் நியாயம் தானே. நீ போ, சூண்டை எடுத்துட்டு போ, கடல்ல போ, மீனை பிடி. முதல்ல பிடிக்கிற மீனுக்கு வாயில் என்ன இருக்கும்? ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அதை எடுத்து உனக்கு எனக்கு என்ன செய்? டாக்ஸை கட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள இயேசுவின் சீசர் இடத்தில் அப்படியா இருக்குது? இன்னைக்கு இருக்கிற இயேசுவின் சிஷ்யர்கள் இடத்துல அப்படியா இருக்குது? ஒவ்வொருத்த மண்டைய போடும்போது தான் தெரியுது, இத்தனை கோடி ரூபாய் பேங்க்ல பேலன்ஸ் வச்சுட்டு போனார் ஐயா, இத்தனை கோடி ரூபாய் பேங்க்ல பேலன்ஸ் இருந்துச்சுயான்னு சொல்றத கேட்கும் பொழுதே வேதனையா இருக்குது. இந்திய கிராமங்களிலே சபை இல்லாத எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கிராமங்கள் இருக்கிறது. இவர் மண்டைய போடும்போ பேங்க்ல 5 கோடி ரூபாய் பாக்கி இருந்துச்சான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த 5 கோடி ரூபாய் எடுத்து இந்த இந்திய கிராமத்தில் எத்தனை சபை கட்டி இருக்கலாம்? அதுதான் வேதம் சொல்லு, நீயோ தேவனுடைய மனுஷனே. பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. தேவாலயத்துக்கு போனாங்களா? தேவாலயத்துக்கு
வழியருகே பிச்சைக்காரன் இருந்தானா? பிச்சை கேட்டானா? என்ன சொன்னாங்க? வெள்ளியும் பொண்ணும் இல்லைன்னு சொன்னானா? பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல. பிச்சை கொடுக்கிறதுக்கு கூட பேதுருக்கு யோவானுங்கிறதுல என்ன இல்லை? பணம் இல்லை, காசு இல்லை. ஏசப்பா கேட்கிறார், 5000 புருஷர்களும் மனைவி பிள்ளைகளும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே ஐயா. ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரை 200 பணத்துக்கு வாங்கினாலும் இப்ப வாங்க முடியுமா? பணம் இல்லையே. உங்ககிட்ட என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் இருக்கு, கொண்டு வாங்கய்யா. அத அற்புதத்தால எல்லாரும் போஷித்து கொடுத்தார். பணம் கையில பணம் என்ன இல்லை? இல்லை. Praise the Lord. Hallelujah. ஆனா இன்னைக்கு சபையும் அப்படிதான் இருக்குதுங்க. ஆவிக்குரிய சபையும் அப்படிதான் இருக்கு. நல்ல கோட்டு சூட்டு போட்டு விலை வந்த கார்ல இறங்கி வந்தாதான் பாஸ்டர் வரார், பாஸ்டர் வரார், பாஸ்டர் வராருன்னு அப்படியே ஓடுவாங்க பாருங்க. உள்ள இருக்கிற பாஸ்டர் உள்ளம் பூரிச்சு குதூகலத்தில் பொங்குவார். ஆமென். அதே பாஸ்டர் ஜோன்னா பையன் தூக்கிக்கிட்டு பஸ்ல வந்து பார்க்கட்டும். Praise the Lord. Hallelujah. அப்படியே ஒரு ஜோன்னா பையன் தூக்கிட்டு உள்ள பைபிளும் போட்டு ஒரு புக்கும் போட்டுட்டு பஸ்ல வந்து இறங்கி, ஐயா நான் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டேன், எங்க வரணும்? பஸ் ஸ்டாண்டில் பஸ்ல வந்தீங்க ஐயா? அப்படியே வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் பாருங்க, அங்க ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு சொல்லுங்க, ஆட்டோக்காரன்ட்ட போன் கொடுங்க. Praise the Lord. Hallelujah. அந்த மரியாதை வேற. ஆனா அதே பாஸ்டர் ஒரு ஆடி கார்ல போயிருந்து பார்க்கட்டும், அல்லது புதிய இன்னோவா கிறிஸ்டோவில் போய் இறங்கி பார்க்கட்டும், ஐயா வாங்க வாங்க, நாங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், வாங்க வாங்க. காலம் மாறி போச்சு ஐயா. பந்தா, வீண் பந்தா, வெறும் வீண் படம். ஹல்லேலூயா. மக்கள் இதுல தான் விழுந்து கிடக்கிறாங்க, அவனுக்கு தெரியும். அதனால அதுக்கேற்றபடி அவங்களுடைய பொசிஷனை நிலைநிறுத்திக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. Praise the Lord. மக்கள் இதுல தான் கிடக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும் நல்லா. அதனால அவங்களும் அதுக்கேற்ற பொசிஷன்ல தங்களை என்ன செய்யறாங்க? நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. Praise the Lord. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்களை போலத்தவன் இருக்கிற காரை விட்டு சபை கட்டுவான். ஆமென். Praise the Lord. என் மனைவிக்கு முதல் நான் பிஎஃப் லோன் போட்டதே சபை கட்டுறதுக்காக. எவ்வளவு ரூபாய் பேங்கில் கிடைக்க வேண்டிய பணம் எத்தனை முறை எடுத்து சபைகளை கட்டி இருக்கிறோம். Praise the Lord. இன்னைக்கு எனக்கு சொந்த கார் இல்லை, ஆனா இருந்த காரை விட்டு தான் கொக்கடி சபைக்கு பணத்தை செலவு பண்ணேன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொந்த கார் இல்லைன்னு சொன்ன யோசிக்கிறாங்க, பாஸ்டருக்கு இருந்த ஸ்கார்பியோ கார் என்னாச்சுன்னு. ஆமென். ஹல்லேலூயா. அது காயலான் கிடைக்க வேண்டி செட்டில் நிற்குது, காயலான் கிடைக்க வேண்டி. ஆமென். ஆக்கிரிக்கு வாங்கிறதுக்கு விலை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக்கிரிக்கு எஃப்சி காட்ட முடியாது இனி. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கார் வாங்க முடியுமா இருந்த எனக்கு? கார் வாங்க முடியுமா இருந்த ஐயா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இருக்கட்டும் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். 4வது கலாத்தியர் 5:7 வாசிங்க. கலாத்தியர் 5:7. சீக்கிரம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நீங்க நன்றாய் ஓடினீர்களே. கலாத்திய சபையை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், நீங்க நல்லா தானே ஓடிட்டு இருந்தீங்க, இப்ப சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போக யாரையா உங்களை தடை பண்ணுனா? அங்கே கலாத்திய சபையில அப்போஸ்தலன் பவுல் வெளியே வந்த உடனே அங்கே துருபதேசம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் புகுந்தார்கள். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், மோசையின் ஆகமத்தை கடைபிடிக்கணும், விருத்த சேதனம் பண்ணணும் எல்லாம் புதிய ஏற்பாட்டு எதிராக அப்போஸ்தலன் பவுலுடைய உபதேசத்துக்கு எதிரான உபதேசத்தை உள்ள புகுத்துனாங்க. அதுதான் பவுல் அப்புறம் கேட்கிறாரு, நல்லா தானையா ஓடிட்டு இருந்த நீ,
நீ சரியா தானே ஓடிட்டு இருந்த, அப்புறம் ஏன் மாறுபாடான உபதேசத்துக்குள்ள போய் விழுந்த? ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நான் நல்லா தானே உங்களை நடத்திட்டு இருக்கிறேன், உண்டா இல்லையா? எத்தனை பேர் உண்மையை சொல்ல முடியும்? எங்க பாஸ் நல்லா தான் எங்களை நடத்திட்டு இருக்காரு, எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் ஏன் மாறுபாடான உபதேசத்தை பார்த்த உடனே நீ ஓடுற? நீ அதுக்குள்ள நீங்க இல்ல நம்ம சபை இல்ல, ஒரு உபதேசத்துக்காக சொல்றேன். அல்லேலூயா. எவனாவது ஒருத்தன் 4 சபை ஒரு சபையை உடைச்சுக்கிட்டு பக்கத்தில் போய் ஒரு கூடாரத்தை கட்டி அவன் 4 குறி சொல்ல ஆரம்பிச்ச உடனே நம்ம மக்கள் அங்க கவனம் வச்சிடுறாங்க. அல்லேலூயா. ஒரு சபையை உடைக்கிறான், அதுல இருக்கிற ஜனங்களை பிரிச்சுட்டு போய் ஒரு 100 அடி தள்ளி ஒரு சபையை கட்டுறான், உடனே குறி சொல்ல ஆரம்பிச்சிடறான். தீர்க்க தரிசனம் சொல்றதல்ல, அது குறி சொல்ல ஆரம்பிக்கிறான். சாத்தானுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசப்படுகிற குறி. தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருந்த முதல்ல சபையை உடைக்க மாட்டான். ஏற்கனவே அவனை நம்பி வச்சிருந்த சபையை தவிர்க்க மாட்டான். அதுக்கு போலீஸ் கேஸ் வந்திருக்காது, அதுக்கு அடிதடி சண்டை வந்திருக்காது, அது பப்ளிக்ல ஆண்டவருடைய வாசத்தை கெடுத்து இருக்காது. இவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்திருந்தா, அது இல்லாததுனால இவனுக்குள்ள சாத்தானுடைய ஆவி இருந்ததுனால அவன் அதை செய்தான். இப்ப ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? அங்க பயங்கர அற்புதம்டா, அங்க போனா தீர்க்க தரிசனம் சொல்றாருடா, அங்க விடுதலை, ஓடு. உடனே இருக்கிற சபையிலிருந்து கிளம்பி அங்க போய் கீவுல நிக்கிறான். அவன் யாரு, எப்படிப்பட்டவன்? கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு மண்டையில என்ன இருக்கு? மூளை இருக்க, வேற என்ன இருக்கா? அவனே சரியில்லாத போது அவனுடைய உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அவனுக்குள்ள இருக்கிற ஆவியே சரியில்லாத ஆவி, அப்போது அவனுடைய உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்ம ஆள் அங்க போய் கீவுல நிக்கிறான். நம்ம ஆளுன்னு சொல்றது விசுவாசிகள், பல சபைகளில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் விவரம் தெரியாம போய் நிக்கிறாங்க. இப்ப இவனுக்கு ஒரு பெரிய மந்தா சேருது, இவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்டான், இப்போ இவன் பெரிய பிரபலம் ஆயிட்டான். நல்லா போய் இருந்த ஒரு சபையை தவிர்த்துக்கிட்டு செய்யற வேலை. நீ மாறுபாடான உபதேசத்தை புரிந்து கொள்ளுங்க. சத்திய உபதேசத்துக்கு எதிராய் புறப்படுகிற கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு நீ விலகி ஓடு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சபை, நல்ல தேவ மனுஷன், நல்ல பகுத்து போதிக்கிற அறிவுள்ள தேவ மனுஷன், நல்ல பரிசுத்த வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கையில நம்மை நடத்துகிற தேவ மனுஷனை நமக்கு கொடுத்திருந்தால் அதுல திருப்தி பட்டிரு. அவனுடைய ஜெபம் உனக்கு போதும், அவனுடைய ஆராதனை உனக்கு போதும், அவனுடைய முழங்கால் உனக்கு போதுமானது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிச்சுக்கணும். கடைசி காலங்களிலே சாத்தானுடைய அந்தி கிறிஸ்துடைய ஆவி போலியான அற்புதங்களோட தேசத்தில் வெளிப்படும். இதில் அந்தி கிறிஸ்துடைய போலியான அற்புதம் செய்கிற ஆவி. எச்சரிக்கையா இருங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவில் ஊழியம் செய்கிற சஜித் ஜோசப்பை பற்றி இதே நான் கன்வென்ஷன்ல பேசி இருக்கிறேன். அன்னைக்கு என்ன திட்டுனாங்க, என்ன திட்டாத ஆளு கிடையாது. அன்னைக்கு சஜித் ஜோசப்பை பற்றி சொன்னிட்டான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு சஜித் ஜோசப் எங்க இருக்கான்னு பாருங்க, போய் சாத்தானுடைய கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாம. ஒரு காலத்து இந்தியாவின் உலக நாடுகளில் எல்லாம் சஜித் ஜோசப் கண்ணூர் பேசுகிறார். நான் தான் சொன்னேன், அது போலியான அற்புதம். கடைசி நாட்களில் வெளிப்படுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி. உடனே பெந்தேகோஸ்தே சமுதாயம் எனக்கு எதிராக எழும்பிச்சு. என் காது கேட்க பெண்கள் என்னை திட்டினார்கள். இன்னைக்கு எங்க இருக்கிறான் பாருங்க. போய் சஜித் கண்ணூர் எங்க? ஹல்லேலூயா. ஜாக்கிரதை. மாறுபாடான உபதேசத்தை புரிந்து கொண்டு ஓடுங்க. ஹல்லேலூயா. 5வதாக எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும்
தள்ளிவிட்டு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் ஆ முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆ இயேசுவை நோக்கி ஆ நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓடக்கடவும் பொறுமையோடு ஓடக்கடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நெருங்கி நிற்கிற பாவத்தை, என்னையா நெருங்கி நிற்கிற பாவம்? நெருங்கி நிற்கிற பாவம் என்ன? அதான் சும்மா தமாசுக்கு போய் பேசுறோம் இல்லையா? தமாசுக்கு போய் பேசுறது, தமாசுக்கு சண்டை போடுறது, தமாசுக்கு ஏமாத்துறது, சும்மா பொழுது போகாம சினிமா பார்க்கிறது, எப்படி பொழுது போகாம வாட்ஸ்அப், இன்டர்நெட், யூடியூப், இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் தான் நெருங்கி நிற்கிற பாவம். இந்த நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி நம்மை நோக்கி நமக்கு முன்பாக இருக்கிற ஓட்டத்தை என்ன செய்யணுமா? லட்சியத்தை நோக்கி பொறுமையோடு ஓடணுமா? எதுக்கு? பந்தய பொருளை பெற்றுக்கொள்றதுக்காக, கோப்பையை பெற்றுக்கொள்றதுக்காக, கோப்பையை பெற்றுக்கொள்றதுக்காக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படியும் ஓடுனா நடக்காது மக்களே. ட்ராக்கு உள்ள ஓடணும் நீ. ஆமென். உன்னுடைய மனசு மாம்சம் விரும்பின வழியில இடது பக்கம் வலது பக்கம் எல்லாம் திரும்பி திரும்பி ஓடி தப்பித்துக்கெல்லாம் நடக்க முடியாது. லயன் மாறினாலே நீ அவுட். ஹல்லேலூயா. நீ லயனுக்குள்ள, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க லயனுக்குள்ள ட்ராக் வழியா ஓடணும், பந்தய பொருள் அடையணும்னா. சில மாரத்தான் ஓட்டத்துக்கு வந்து சேர்ந்தாலே பரிசுண்டு. அதை போய் பந்தயத்தில் சென்றடைந்தாலே பரிசு கொடுப்பாங்க. சென்றடைஞ்ச டைம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இதுவும் நமக்கு மாரத்தான் ஓட்டம் தானே, ஒரு நீண்ட கால நீண்ட தூர ஓட்டம் இல்லையா? ஆனா எப்படி ஓடக்கூடாது? ட்ராக் வழியா ஓடணும், சரியா ஓடணும். ஹலோமே. தாறுமாறா ஓடி ஜெயிக்கலாம் நினைக்காதீங்க. இஷ்டத்துக்கு வாழ்ந்து ஓடி ஜெயிக்க முடியாது. ஆனா பந்தய பொருள் அடையணுங்க. தவற விடக்கூடாது. தவற விட்டா பெரிய ஆபத்து தாங்க. அது பயங்கர வேதனைங்க. சகிக்க கூடாத வேதனையில வந்து அகப்பட்டுருங்க. கொஞ்ச காலம் வாழுகிற இந்த பூமியில நம்மை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி ஆண்டோட வசனத்துக்குள்ளாய் நம்ம நிறுத்தி பட்டினி கிடந்தாகிலும், ஹலோ அக்கா, பட்டினி கிடந்தாகிலும் உபவாசித்து செபித்து சரீரத்தை ஒடுக்கி ஒரு 5 கிலோ 10 கிலோ கொழுப்பு குறைஞ்சாலும் பரவாயில்லைங்க. கொழுப்பு கூடும்போது தான் பிரச்சனை. நண்டு கொளுத்தா என்ன இங்க கிடக்காதா? அறையில் கிடக்காத, வெளியே வந்து இப்படி கண்ணை முளைக்கும். ஹல்லேலூயா. ஆனா உபவாசிச்சு கொழுப்பை குறைச்சு உடம்பையெல்லாம் குறைச்சு, ஹல்லேலூயா, பந்தய பொருள் அடையணும் இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரலோகத்துக்கு போற எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேருக்கு ஆசை உண்டு பரலோகத்துக்கு போகணும்னு? கரங்களை நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்துக்கு ஆசை உள்ளவங்க அப்படா எல்லாருக்கும் பரலோகத்தில் போகணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கும் பரலோகத்துக்கு போகணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணும். விஜயகுமார் ஒன்று பரலோகத்துக்கு போகணுமா? அவனுக்கும் பரலோகத்துக்கு போகணுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தானே ஐயா கூடியிருக்கிறோம் இந்த அதிகாலை நேரத்தில். பிரைஸ் தி லார்ட். போகணும் மக்களே. நான் வாஞ்சிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகள் எல்லாரும் நித்திய ஜீவனை சென்றடையணும். அதுக்கு தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஒருவர் இழக்கக்கூடாது. நெருங்கி நிற்கிற பாவத்தை விட்டுருங்க. ஹல்லேலூயா. நான் பாவத்தை பட்டியலிட விரும்பலை. பட்டியலிட்ட விரும்ப பாஸ்டர்களை முகத்தில் பார்த்து குத்துனாருன்னு ஒரு வேளை சொல்லிடுவீங்க. அதனால் பாவத்தை பட்டியலிட விரும்பல. நீங்களே புரிஞ்சுக்கோங்க எதெல்லாம் பாவங்கிறது. நெருங்கி நிற்கிற பாவம் இல்லை மனசாட்சியில் சொல்லும். நான் கடைசி ஜெபம் ஜெபிக்கும் போது உங்கள் மனசாட்சியோடு பேசும். ஆமென். நெருங்கி நிற்கிற பாவத்தை எல்லாம் விட்டுருங்க. பிரைஸ் தி லார்ட். 6வதாக கடைசியா பிலிப்பியர் 3:7 முதல் சில வசனங்கள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடருகிறேன். இது யார் சொன்னது? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான். பின்னானவைகளை மறந்து, பின்னானவைகளை மறந்து, எது நடந்து முடிந்ததோ அதை மறந்துட்டு, வாழ்க்கையில் எது சம்பவித்ததோ அதை எல்லாவற்றையும் மறந்து முடித்துட்டு. ஹலோ மக்களே, பிரதர்ஸ்,
சகோதரிகளை கவனிங்க, பின்னானவைகளை மறந்து இதுவரை எது நடந்து முடிஞ்சா விட்டுருங்க. முன்னானவைகளை நாடி இனி ஒரு லட்சியத்தோட, இனி ஒரு எதிர்பார்ப்போட, இனி ஒரு வாஞ்சையோட நான் அதை பிடிக்காம விட மாட்டேன்னு ஒரு புதிய தீர்மானத்தோட நம்ம ஓடணுங்கிறேன். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்லுகிறான், கடைசியா நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் அதை அவர் அந்நாளிலே தந்தருள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 6 காரியத்தை உங்களோடு சொன்னேன். ஒன்றாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவன் தப்புவதற்கு, அதாவது உலகத்தை பாராமல் பின்னிட்டு பாராமல் ஓடணும். சொல்லுங்க, பின்னிட்டு பாராமல் ஓடணும். சொல்ல. ரெண்டாவது, வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும். வேசித்தனத்துக்கு. 6வது சொல்லப்போ 2வது மறந்து போச்சு. ஹலோ, 6வதுல வரச்சுல 1வது 2வது என்னாச்சு? மறந்து போச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். 1வது சொல்லுங்க பார்க்கலாம். 1வது காரியம், முதல் காரியம், உலகத்தை பாராமல் லட்சியத்தை நோக்கி ஓடணும். உலகத்தை பாராமல் லட்சியத்தை நோக்கி ஓடணும். 2வது சொல்லுங்க பார்க்கலாம், வேசித்தனத்துக்கு, அதான் காமம், இச்சை, காதல், லவ், இதெல்லாம் விட்டு என்ன செய்யணும்? ஓடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 3வது சொல்லுங்க பார்க்கலாம், பண ஆசையை விட்டு ஓடணும். சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம், பண ஆசையை விட்டு ஓடணும். திருடறது, ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, சதித்து பணம் உண்டாக்குறது, கந்து வட்டிக்கு பணம் கொடுத்து பணம் உண்டாக்குறது, லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது. நியாயமா வருகிற வருமானம் தேவனுடைய தேவனுக்கு, ராயனுடைய ராயனுக்கு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஒன்று ஸ்துதிச்சே, கர்த்தாவினை ஒன்று ஸ்துதிச்சே, ஒன்று ஹல்லேலூயா பரா பரா, ஹல்லேலூயா பரா பர பர ஸ்தோத்திரம் பரா. எந்த ஸ்தோத்திரம் தீர்ந்து போய் ஸ்தோத்திரம் பரா, குழப்பம் உண்டாகிறதில்ல, ஸ்தோத்திரம் பரா. ஹல்லேலூயா. 5வது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை, ஆமென், 4வது, மாறுபாடான உபதேசத்துக்கு விலகி என்னதுக்கு ஓடணும்? மாறுபாடான உபதேசத்துக்கு விலகி ஓடணும். குறி சொல்ற ஆவியுள்ள மனுஷனை நம்பிடுறது, போலியான அற்புதங்களை நம்பாதீங்க. பத்திரமா கத்த நாட்டி இருக்கிற சபைகளில் நிலைத்திருந்து என்ன செய்யுங்க? மெதுவா ஓடுங்க. ஆனா 5, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளி கொண்டு என்ன செய்யுங்க? ஓடுங்க லட்சியத்தை நோக்கி. 6, பின்னானவைகளை மறந்து, நடந்து முடிந்தவைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு புதிய சிந்தையோட, புதிய இருதயத்தோட, புதிய தீர்மானத்தோட, புதிய முடிவோட பந்தயத்தை அடையாம நான் விட போறது இல்லைங்கிற வைராக்கியத்தோட ஓடணும். ஆமென் சொல்லுங்களேன். ஓடலான்னு சொல்றவங்க மட்டும் எழும்புங்க பார்க்கலாம். ஆமென். அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, மொண்டியும் முடவன் எல்லாம் எழும்பியாச்சு. ஓடலாங்கிற தைரியம், காலில் எல்லாம் பலம் வந்தாச்சு. காலில் எலும்புக்கு, நட்டெலும்புக்கு எல்லாருக்கும் பலம் கிடைச்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். ஓடி தப்பிச்சுக்கலான்னு எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துச்சு. ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு பாட்டில் ஒரு வரி பாடு மக்களை சீக்கிரம். பின்னானவை மறந்து முன்னோக்கிய ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பின்னானவை மறந்து முன்னோக்கிய ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பாரம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நிமித்த ஓட்டோ. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நல்ல போராட்டம் போராடு, எல்லையே நாடு, அல்ல தொல்லை அணுகிடும் நில்லாமல்லோடு. நல்ல போராட்டம் போராடு, எல்லையே நாடு, தொல்லை அணுகிடும் நில்லாமல்லோடு. இச்சையடக்கி ஓடிடுவா எங்கு யாவிலோ, உச்சிதமான அடியாகிடும் உனக்கு உண்டு. இச்சையடக்கி ஓடிடுவா எங்கு யாவிலோ, உச்சிதமான அடியாகிடும் உனக்கு உண்டு. பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, ஸ்தோத்திரத்தோட. பாரம் பாவம் தள்ளில
இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவ நிமித்த ஓட்டோ கரங்களை தட்டி அக்கம் பக்கம் பார்த்துட்டாயோ அடைவாய் தோல்வியை எக்காலம் தோணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு அக்கம் பக்கம் பார்த்துட்டாலோ அடைவாய் தோல்வியை எக்காலம் தோணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு பாவோ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நிமித்த ஓட்டோ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நிமித்த ஓட்டோ ஓட்ட முடியும் நாள் சமீபம் உள்ளம் போடிப்பா பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரமன் வெட்டிலே ஓட்ட முடியும் நாள் சமீபம் உள்ளம் போடிப்பா பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரமன் வெட்டிலே பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நிமித்த ஓட்டோ பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நிமித்த ஓட்டோ அவன் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நிமித்த ஓட்டோ ஆமென். எல்லா கர்த்தருடைய பிள்ளை கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி கரங்களை தட்டி ஒரு உடன்படிக்கை ஓடுங்க. ஆமென். நான் ஓடுவேன், நான் ஜெயிச்சிருவேன். நான் ஓடி ஜெயிக்கணும், நான் ஓடி ஜெயிக்கணும், நான் ஓடி ஜெயிக்கணும். உலகத்தை பாராம நான் ஓடுவேன், யாரையும் பார்க்காம நான் ஓடுவேன், மற்றவர்களை கவனிக்காம நான் ஓடுவேன். ஓட்டத்தை பொறுமையா ஓடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுவேன், பண ஆசையை விட்டு விலகி ஓடுவேன், மாறுபாடான உபதேசத்துக்கு விலகி ஓடுவேன், என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்துக்கு விலகி ஓடுவேன். நான் பொறுமையா ஓடுவேன். கர்த்தாவே, இந்த வார்த்தையால் என் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. உமது கிருபையால் அவர்களை நிறைத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வார்த்தை அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கட்டும். வார்த்தையோட இதயங்களுக்குள் எழுதப்படட்டும்ப்பா. கைவிடாதபடி என் சனத்தை நேசிக்கிற ஆண்டவருக்கு நன்றி. நீ தந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள எழுதப்பட்டு ஒரு நல்ல இதயத்தோட, நல்ல தீர்மானத்தோட, நல்ல முடிவோட அவர்கள் இன்றைய முதல் வாழ ஆரம்பிக்கட்டும் அப்பா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி என் பிள்ளைகள் ஆசையாய் தொடரட்டும். ஸ்துதிகன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை ஒத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கரங்களை ஒத்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தம்.